சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் மாப்பு சிவஞானம். வணக்கம், இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு வரிசை எண் 9, அதில் மனிதம் அந்த தலைப்பில் கவிதை கொடுத்துருக்காங்க. சித்தாளு அந்த தலைப்பில் கவிதை கொடுத்துருக்காங்க. சித்தாளு கவிதை எழுதியவர் யார் அப்படின்னா நாகூர் ரூமி. அவர் தான் எழுதியிருக்காரு. கவிதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கிறோம், அதிசயம் என்றும் போற்றுகிறோம். அதை உருவாக்க உழைத்தவர், வியர்த்தவர், இடுப்புடைய பாடுபட்டவர்களை நினைத்ததுண்டா? அந்த ஏழைகளின் துயரை, ஏங்கிடும் அவர் வாழ்வை, அவர்களின் பசிக்குறி முகங்களை நொடியேனும் நினைப்பதுண்டா? இன்னலிலே இருக்கும் தொழிலாளர்கள் நிலையை கவிஞர்கள் நினைக்கிறார். தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாத செங்கற்களைப் போலவே இருக்கும் கல்மனங்களுக்குள் மனிதத்தை புகுத்தி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வானுயர்ந்த கட்டடங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அதை வியப்பாக பார்த்துருக்கோம். அதிசயம், இதெல்லாம் எப்படி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அதுக்காக உழைத்தவங்கள, பாடுபட்டவங்கள நாம் எப்போதும் நினைக்கிறதில்ல. அந்த சித்தாளு அவங்களுடைய கஷ்டம் என்ன, அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு கூட யாரும் நினைக்கிறதில்ல. அந்த மாதிரி இருக்கிற அந்த சித்தாளோட அந்த தொழிலாளர்களுக்கு கூட கவிஞர்கள் அவங்களுடைய கஷ்டத்தை கவிதையில் வெளிப்படுத்துகிறாங்க அவங்கள நினச்சி. தொழிலாளர்களின் மனசுமையை அறியாத செங்கற்கள் கூட செங்கற்களை போல இருக்கும் மனிதர்களோட கல்மனங்களுக்குள் கூட அந்த மனித நேயத்தை புகுத்தி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே. தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள். வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு, தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு. அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக. செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனசுமைகள் செங்கற்கள் அறியாது. கவிதையை பாடலாக பாடி பார்க்கலாம். பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே. தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள். வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு, தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு. அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக. செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனசுமைகள் செங்கற்கள் அறியாது. நூல்வெளியில் யாரை பற்றி எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, கவிதை எழுதியவர் எல்லாம் பாடல் எழுதியவர். இந்த சித்தாளு கவிதை எழுதியவர் நாகூர் ரூமி தானே. இப்போ அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். அதாவது நாகூர் ரூமியோட இயற்பெயர் முகமது ரஃபி. இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவர் 80களில் கணையாழி இதழில் எழுத தொடங்கியவர். அதாவது இவர் 80 அந்த இயரில் கணையாழி இதழில் தான் இவர் எழுத தொடங்கியிருக்காரு. கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர். அதாவது கவிதை எழுதியிருக்காரு, குறுநாவல் எழுதியிருக்காரு, சிறுகதை எழுதியிருக்காரு, மொழிபெயர்ப்பும் பண்ணியிருக்காரு. மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன. அதாவது இந்தந்த இதழ்கள்லாம் இவர் எழுதிய கவிதைகள்,
அந்த குறுநாவல், சிறுகதை இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் இந்த இதழ்கள்லாம் இவரோட படைப்புகள் வெளியாகிருக்கு. அடுத்தது இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. அதாவது இதுவரை என்னென்ன கவிதை தொகுதிகள்லாம் வெளியிட்டிருக்காரு இவர் எழுதி அப்படின்னா, நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் அப்படிங்கிற 3 கவிதை தொகுதிகள் வெளியிட்டிருக்காரு. அடுத்தது மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். அதாவது மொழிபெயர்ப்பு கவிதைகளும், அதாவது கவிதைகளை வேறு மொழியில் இருக்கிறதை இவர் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. சிறுகதை தொகுதிகள், அதாவது சிறுகதை தொகுதிகள் அப்படிங்கிறதும் இவர் படிச்சிருக்காரு. அதோடு இல்லாமல் கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற நாவலையும் எழுதியவர் யார் அப்படின்னா நாகூர் ரூமி. இதுதான் நூல்வெளியில் நாம் பார்த்தது. இதில் இம்பார்ட்டன்ட் நாகூர் ரூமியோட இயற்பெயர் முகமது ரஃபீக். இவர் கணையாழி இதழில் எழுத தொடங்கியவர். அடுத்ததாக இவர் எழுதிய நாவல் கப்பலுக்கு போன மச்சான். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.